அப்படியா? எப்படி? மீண்டும் சொல்றேன், இந்த ஊருக்குள்ள நான் சொல்லல, நான் சொல்றதெல்லாம் கடலூருக்கு தெற்கு, கன்னியாகுமரிக்கு மேற்கு. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை சரி போட்டுக்கிட்டு நேரா டாஸ்மார்க் கடைக்கு போய் ஒரு பக்காடி லெமனை ராவா வாங்கி அடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது இடுப்புல கட்டிருக்கிற வேட்டியை தலையில கட்டிட்டு வரும். எங்க எதை கட்டுறதுன்னே தெரியாதுக்கா. ஏற்கனவே சாக்கடையில பண்ணி படுத்திருக்கும். அந்த பண்ணி மேல கால் தடுமாறி இந்த பண்ணி விழுந்துரும். சரி விழுந்த பண்ணி பேசாம இருக்கலாம்ல பண்ணி. ஐயோ அங்க அங்க சொல்றேங்க, உங்களை சொல்லுவாங்க. உங்களை பண்ணின்னு சொன்னா எறும்பு கோச்சிக்காதா? அது சொல்ல மாட்டேன். அது நீ முதல்ல சொன்னதே நல்லா இருந்தது, அதனால நான் சொல்ல மாட்டேங்க. அந்த சாக்கடை மேல இந்த குடிச்ச பண்ணி போய் விழுந்து அந்த பண்ணியை கட்டி பிடிச்சிட்டு இந்த பண்ணி சொல்லும், என்ன சரசு வரசுமா குஷ்பு மேல் குடி என் செல்ல குட்டி என் புஷ குட்டி மாமன் ஒரு நாள் உனக்கு மல்லிகைப்பூ வாங்கி வருவேன். மனே ஒண்ணு தானே எண்ணி நானே வாடுறேன். அடி ரவா தண்ணி போட்டு ஏனோ வாடுறேன். அடி ஆத்தே ஆத்தே அடி மத காது எல்லாம் ஒரு பாத்து நீ சிச்சா பண்ணும் போது ஒன்னு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் என் பட்டு என் மைண்டு என் டம்பா என் வெள்ளி. எதுக்கு எதுக்கு முத்தம்? பண்ணிக்கு முத்தம் கொடுத்துருக்கு. பண்ணிக்கு இதை விட 4வது ஒரு குடிகாரர் இருக்காரு. ஊம குடிகாரர். அப்படியா? ஊம குடி ஃபுல்லா அடிச்சுட்டு பேச்சும் வராது வாந்தியும் வராது. ஆளை பார்த்தாலும் முறைப்ப அப்படி முறைச்சிக்கிட்டு சபாஷ் 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 சபாஷ். இதுக்கு பேரு ஊமகுடி. ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதன் இல்லை, தவறு செய்யாத மனிதன் இல்லை, தவறை திருத்திக்காதவன் மனிதனே இல்லை என்று பாடம் நடத்தியது என்னுடைய நாட்டுப்புற பாட்டு. அப்படியா? அதுல கொடுத்திருப்பாங்க. எப்படி தெரியுமா? நகை நட்டு முதல் கொண்டு எத்தனையோ ஆண்டா கொண்டா சீர்வரிசையோடு நானும் சிங்காரமா உருமச்சே சீதைய போல வந்தே நடுவரையா இப்ப மனசுதானே நொந்தே. நகை நட்டு முதல் கொண்டு எத்தனையோ ஆண்டா கொண்டா நகை நட்டு முதல் கொண்டு